எல்லா பெற்றோர்களுக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்க இப்போ டிஜிட்டல் உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அவங்க அங்க பாதுகாப்பா இருக்காங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம குழந்தைகளோட ஆன்லைன் உலகத்தை எப்படி இன்னும் சேஃபா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டை பத்தி ஒரு அருமையான ஒப்பீடு இருக்கு. அது என்னன்னா, இன்டர்நெட் ஒரு கத்தி மாதிரி. சரியா யூஸ் பண்ணா ரொம்ப பிரயோஜனம், ஆனா தப்பா யூஸ் பண்ணா ரொம்பவே ஆபத்து. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம இன்டர்நெட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரு கூர்மையான கத்திய எப்படி பத்திரமா கையாளணும்னு கத்துக்கிறோமோ, அதே மாதிரி இதையும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எந்த ஒரு கருவியை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி இன்டர்நெட்ல நம்ம குழந்தைங்க சந்திக்கக்கூடிய சில முக்கியமான ஆபத்துகள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்க குழந்தைங்க ஆன்லைன்ல நிஜமாவே என்ன பண்றாங்க? யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பாக்குறாங்கன்னு உங்களுக்கு 100% தெரியுமா? இந்த கேள்வி நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கோன்னு நம்மளையே ஒரு தடவை சோதிச்சு பார்த்துக்க ஒரு வாய்ப்பு தான். பொதுவா பாத்தீங்கன்னா, குழந்தைங்க சந்திக்கிற ஆன்லைன் ஆபத்துகள்ல 3 ரொம்ப முக்கியமானது. 1, சோஷியல் மீடியால யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேசுறது. 2வது, அவங்களோட பேரு, அட்ரஸ், ஸ்கூல் பேர் மாதிரியான பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்றது. 3வது, அவங்க வயசுக்கு மீறின தகாத விஷயங்களை பார்க்கறது. இதுல எது நடந்தாலும் அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ அதுக்கான தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா நீங்க சுலபமா செய்யக்கூடிய 3 ஸ்டெப்ஸ்ல ஒரு பாதுகாப்பு திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆன்லைன் பாதுகாப்புக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, டைம் லிமிட் செட் பண்றது. 2, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்றது. 3வது, அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இந்த 3ம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். முதல்ல நேர கட்டுப்பாடு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 மணி நேரம் மட்டும்தான் குழந்தைங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தை நாமளே ஃபிக்ஸ் பண்ணிடுறது அவங்களோட டிஜிட்டல் பழக்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். இது என்னன்னா, உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இருக்கிற செட்டிங்ஸ் தான். இதை வச்சு ஆபத்தான வெப்சைட்ஸையோ இல்ல தகாத விஷயங்களையோ உங்க குழந்தைங்க பார்க்காம நம்ம பிளாக் பண்ணிடலாம். இது ஒரு டிஜிட்டல் சேஃப்டி கேட் மாதிரி வேலை செய்யும். 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விழிப்புணர்வு. உதாரணத்துக்கு, உன்னோட பாஸ்வேர்டை யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி பேசிக்கான பாதுகாப்பு ரூல்ஸை பத்தி குழந்தைங்க கிட்ட நாம தெளிவா பேசணும். இந்த மாதிரி நாம பேசுறது தான் அவங்களே அவங்க பாதுகாத்துக்கிற பழக்கத்தை உருவாக்கும். ஆனா இந்த 3 ஸ்டெப்ஸை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஒரு பெற்றோரா நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது தான். நாம ஒரு போலீஸ்காரர் மாதிரி ரூல்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்க கூடாது. அதுக்கு பதிலா ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2 அணுகுமுறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. நாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கண்காணிச்சா என்னாகும்? குழந்தைங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு வழிகாட்டி மாதிரி அவங்க கூடவே இருந்து ஓப்பனா பேசினா அது நம்பிக்கையை வளர்க்கும். அவங்களும் பாதுகாப்பா விஷயங்களை கட்டுப்பாங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. குழந்தைங்க கூட நல்லா ஓப்பனா பேசுங்க. இன்டர்நெட் உலகத்துல அவங்கள பத்திரமா வழி நடத்துங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுற அந்த பேச்சுவார்த்தை தான் இருக்கிறதுலே பெஸ்டான சேஃப்டி டூல். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, 1, இன்டர்நெட்டை ஒரு பயப்பட வேண்டிய விஷயமா பார்க்காதீங்க, அது ஒரு டூல். 2வது, அந்த 3 ஸ்டெப்ஸ், டைம் லிமிட், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் விழிப்புணர்வு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க குழந்தைங்க கிட்ட ஓப்பனா பேசுங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம குழந்தைங்க இன்டர்நெட்டை பாதுகாப்பாவும் புத்திசாலித்தனமாவும் யூஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க நீங்க தயாரா? கண்டிப்பா இருப்பீங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஆன்லைன் பயணத்தை சேஃபாவும் யூஸ்ஃபுல்லாவும் மாத்துங்க. நன்றி.